ஆன்லைன் வியாபாரம், அதாவது இ காமர்ஸ் நிறுவனங்களான பிளிப்கார்ட், இகார்ட், மீஷோ போன்ற நிறுவனங்கள்ல பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லப்படுற BIS ஆல கடந்த ஜூலை 14ஆம் தேதி ஒரு ரெய்டு நடத்தப்பட்டதுங்க. இந்த ரெய்ட்ல சான்றளிக்கப்படாத அல்லது அங்கீகரிக்கப்படாத டேபிள் ஃபேன், பொம்மைகள், LED பல்ப், எலக்ட்ரானிக் பொருட்கள்னு 25 வெரைட்டிகளான பொருட்களை குவியலா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது முற்றிலும் சட்டத்துக்கு புறம்பானதுங்க. இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு இவங்க செய்யற மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம்னு கூட சொல்லலாம். என்னதான் சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் BIS மக்களுக்கு என்ன அறிவுறுத்துறாங்கன்னா, ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றப்போ எப்பவுமே கவனமா இருங்க, விழிப்புணர்வோட செயல்படுங்கன்னு அறிவுறுத்துறாங்க. ஏன்னா ஆன்லைன் நிறுவனங்கள் அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையை இழந்திருக்கு. இது எல்லாமே நம்ம பொதுவா பயன்படுத்துற சாதாரணமான பொருட்கள். இதனால என்ன பாதிப்புகள், அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை தனியா வச்சிருவோம். இவ்வளவு துணிச்சலா ஆன்லைன்ல பயமே இல்லாம போலியான பொருட்களை விற்பனை செய்யறவங்க கிட்டதான் நாம அன்றாட மளிகை பொருட்களை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோங்கிறத மறந்துடாதீங்க. எலக்ட்ரானிக் பொருட்கள் போச்சுன்னா தூக்கி போட்டுட்டு போயிடலாம். அதுவே நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, இல்ல உயிருக்கு ஏதாவது சேதாரம் ஆச்சுன்னா, நம்ம வாழ்க்கையும் நம்ம குடும்பத்தோட வாழ்க்கையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. தலைகீழ மாறி போயிடும். பயமுறுத்துறதுக்காக சொல்லலைங்க, முன்னெச்சரிக்கையோட செயல்படுங்க. ரீசெண்டா மும்பைல ஜெப்டோ நிறுவனத்தோட வேர் ஹவுஸ்ல நடந்த ரெய்ட்ல அழுகின பழங்கள், பூஞ்சை படிந்த உணவுப் பொருட்கள், சுத்தமே இல்லாத ரேக், இப்படி கையும் களமா அவங்க மாட்டினதை நம்ம பார்த்தோம். அடுத்து கோயம்புத்தூர்ல இப்போ ரீசெண்டா 273 கிலோ பேரிச்சம்பழங்கள், காலாவதியான பேரிச்சம்பழங்களை பிளிப்கார்ட்டோட வேர் ஹவுஸ்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க உணவு பாதுகாப்பு அதிகாரிகள். இப்படி இது தொடர்கதையா தாங்க போய்கிட்டு இருக்கு. இவங்களை மாத்தவும் முடியாது, திருத்தவும் முடியாது. நம்ம பணம் கொடுத்து வாங்குற பொருள் சரியானதா, தரமானதா இருக்கணும். நம்ம பணமும் வீணாக்க கூடாது, நம்ம உடம்பும் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு என்னங்க பண்றது? சிம்பிள்ங்க. ஆன்லைன் ஆப் எல்லாம் தூக்கி டெலீட் பண்ணி குப்பையில போடுங்க. பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில போய் பொருட்களை வாங்குங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆரம்பத்துல, ஏன்னா வீட்லயே உட்காந்து நம்ம ஆர்டர் பண்ணி பழகிட்டோம். கொஞ்சம் மைண்டை மாத்துங்க. பக்கத்துல இருக்க மளிகை கடைக்கு போய் பொருட்களை வாங்குங்க. சுத்தமானதா, தரமானதா, கண்ணுக்கு முன்னாடியே இருக்கிறத பார்த்து வாங்கலாம். அதுதாங்க ஒரே வழி. ஆன்லைன் ஆப்புகளோட போட்டி, அவங்களோட பணம் சம்பாதிக்கும் வெறியில நம்ம மாட்டிக்க கூடாதுங்க. இன்னைக்கு நம்ம சோம்பேறித்தனத்தால ஆன்லைன் ஆப்புகளை யூஸ் பண்ணிட்டு பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாளைக்கு புலம்புறது சரியா? இன்னைக்கே முடிவெடுங்க. இது எச்சரிக்கை பதிவு தாங்க. மக்களை முழிச்சுக்கோங்க. ஆன்லைன் ஆப்புகளை இப்பயே டெலீட் பண்ணிடுங்க. நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கு முன்னாடி எந்த ரிஸ்க்கும் எடுக்காம இருங்க. அடுத்த பதிவுல சந்திப்போம். பொதுமக்கள் நலனில் அக்கறையோடு வெளியிடுவோர் ஹானரபிள் டாக்டர் கணேஷ்ராம் அவர்கள், நிறுவனர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம்.